சரி, இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி வந்து இந்த ரோட்டு கடையில் தான் வந்து அயன் பண்ணுவாங்க. இங்கே வந்து அயன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப வந்து குறைவாக தான் இருக்குது வீடுகளில். என்னுடைய துணியை வந்து நான் அயன் பண்ணுறதுக்காக இப்போ ரோட்டு கடையில் வந்து கொடுக்க போகிறேன். அதுதான் பார்க்கலாம். பாருங்கள் வந்து பயங்கர பிஸி சிட்டி. எழும்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் ஆனால் துணி அயன் பண்ணணும். எவ்வளோ துணி அயன் பண்ண? கிடைக்காது, 5 மணிக்கு அடிக்கும். 5 மணிக்கா? ஏன் எவ்வளோ நேரம்? சென்னை மக்களுடைய மதிய உணவும் வாழ்க்கையும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எங்கும் எப்பொழுதும் மக்கள் நடந்து கொண்டே இருக்கிறாங்க. வசந்த பவன். சரி, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் இது வந்து இருக்கிறேன். பைக்கில் போகிறவங்க தான் அதிகம். பாருங்கள், பைக்கை வந்து புக் பண்ணி போகிறாங்க. த்ரீவீல் இங்கே அதிகமாக வந்து பயன்பாட்டில் வந்து இருக்குது. சரி, ஒரு பஸ்ஸில் உள்ள மக்கள் பாருங்கள் எப்படி குழுமி இருந்து பஸ்ஸில் ஏற தயாராக இருக்கிறாங்க. ஸ்கூல் விட்டு வரவங்க, மதிய உணவுக்காக போகிறவங்க. போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா? போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா? சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். 1 கிலோமீட்டர் இருக்குமா? 1 கிலோமீட்டர் மேலே. சரி, இல்லை சரி. ஏன் நான் போலீஸ் ஸ்டேஷன் கேட்குறேன்னா, அங்கே தான் வந்து துணி அயன் பண்ணுற கடை இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து ரெடி ஆகணும். அதுக்காக ஆடையை வந்து அயன் பண்ணிக்கொள்ளணும். அதுக்காக தான் இங்கே வந்து பிரதானமாக பைக், த்ரீவீல் தான் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க போக்குவரத்துக்கு. மக்களுடைய பிரதான போக்குவரத்தாக பைக்கும் த்ரீவீலும் தான் இருக்குது. இப்பொழுதும் பயங்கர பிஸியாக தான் இருக்குது சிட்டி. ரோட்டு கடைகள் தான் எப்போவுமே பிஸியாக இருக்குது அதிகமாக. பாருங்கள், கரும்பு ஜூஸ் செய்கிற ஒரு இடம். இன்று கொண்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. நான் பெரும்பாலான பார்த்த இடங்களில் வந்து மக்களுடைய சாப்பாடு அப்படின்றது வந்து அது பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல. இருக்கிறதுலே சாப்பிட்டு அப்படியே கை கழுவிட்டு இது பின்னேரம் ரெடி ஆகக்கூடிய ஒரு கடை. இதுவும் ஒரு சாப்பாட்டு கடை. டீ சரியான. ஆனால் வெயில்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் பயங்கரமாக வந்து இப்போவும் உஷ்ணமாக இருக்குது. ஜிபே தான் மக்கள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. ஃபோன்லேயே வந்து காசு வந்து பயன்படுத்துறது ரொம்பவும் குறைவு. அது சிம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மக்கள். அவங்களோட கையில் காசு வச்சுக்கிறது ரொம்ப குறைவு. நான் பார்த்த வகையில் யாராக இருந்தாலும் சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் அவங்க வந்து பணத்துக்கு பதிலாக வந்து அதிகமாக ஜிபே தான் பண்ணி அவங்களுடைய பொருட்தேவைகளையும் போகிற வர இடங்களையும் பயன்படுத்தி கொள்கிறாங்க. திருவிழில் கூட இதான் நிலைமையாக வந்து காணப்படுது. ஆக மொத்தத்தில் சென்னை மக்கள்கிட்ட கையில் காசு இல்லை அப்படின்றது வந்து கையில் காசு வச்சுக்கொள்றதில்ல. பாருங்கள், நிறைய பேர் வந்து பைக்கில் போகும்போது ஹெல்மெட் இல்லாமல் தான் போகிறாங்க. நாங்கள் திரைப்படங்களில் பார்த்துருப்போம். ஆனால் உண்மையாகவே வந்து யதார்த்தமாக வந்து நிறைய பேர் வந்து ஹெல்மெட் போடுறாங்க. இல்லை, ஹெல்மெட் இல்லாமலேயே அவங்களுடைய பயணங்கள் வந்து பைக்கில் வந்து போகிறது அவதானிக்கூடியதாக இருக்கிறது. பெண்களும் கூட இந்த ஷேர் ஆட்டோவில் போகும்போது வந்து ஆண்கள் வந்து எப்படி இந்த கொழும்பில் வந்து முன்னுக்கு உட்காந்து போவாங்க டிரைவரோட பக்கத்தில், அந்த மாதிரி சர்வசாதாரணமாக பெண்களும் கூட சில நேரங்களில் வந்து உட்காந்து போயிடுறாங்க வந்து ஷேர் ஆட்டோக்களில். கிட்டத்தட்ட அங்கே கொழும்பில் சில நேரங்களில் வந்து போவாங்க இல்லையா, ஒரு ஆட்டோவில் 6 பேர் 7 பேர் அப்படிங்கிற மாதிரி. அதில் இப்படி பெண்களும் சேர்ந்து போகிறாங்க. இந்த மாதிரி டாக்ஸிஸ் வந்து இருக்குது, புக் பண்ணால் வந்து சேரும். ஒரு ஜூஸ் கடை. ஃபோன்பே அதிகமாக தான் பண்ணலாம். ஜிபே, ஃபோன்பே அதிகமாக தான் யூஸ் ஆகுது. ஃபோன் ஆப். ஹலோ, எக்மோர் தமிழ்நாடு அரசு ஆணையர் அலுவலகம், தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி, எழும்பூர், சென்னை 8. ஸோ இது வந்து ரிசர்ச் இன் தமிழ்நாடு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் சென்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் போயிட்டு வராங்க.
பார்த்த வகையில் யார்கிட்டையும் ஹெல்மெட் இருக்கிறதா நான் வந்து காணலை. அதாவது இப்போ வந்து இப்போ பார்த்திங்கன்னா சரியாக 2 மணி மதியம் இந்த காணொலி வந்து பதிவு செய்கிறது. இதில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இந்த குப்பை பாருங்களேன். குப்பை லொரி அப்படின்றது வந்து ஒட்டோவில் தான் வந்து வீடு வீடுகளுக்கு தெருக்கள் வந்து குப்பையில் வந்து கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு வந்து மிகப்பெரிய லொரியில் வந்து இப்படி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அவங்க கொட்டிக்கொள்கிறாங்க. அதிகமாகவே வந்து சின்ன சின்ன தெருக்களுக்கு வந்து லொரி வரதை விட ஒட்டோக்களில் வந்து குப்பைகள் வந்து சேகரிக்கிறாங்க. அது அந்த தொழிலில் வந்து பெண்களும் ஓட்டுநர்களாக வந்து இருக்கிறாங்க. அவங்களே வந்து அதை எடுத்து போட்டு வந்துடுறாங்க. பெரிய பெரிய லொரிகளும் இருக்குது சிட்டிஸில். அதை தாண்டி சின்ன சின்ன ஒட்டோக்கள்லையும் வந்து ஆட்டாக்கள்லையும் மாறி ஆட்டா மாதிரி ஒரு அமைப்பு ஆட்டா தான். பின்னாடி இருக்கைகள் இருக்காது, அதை அகற்றி விட்டு அதில் வந்து பொருட்களை வந்து கொண்டு போகிறாங்க. மிக அழகாக இந்த இடத்த வந்து வடிவமைச்சிருக்காங்க. குறிப்பாக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பிறகு எழும்பூர் மிகப்பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து போகிற ஒரு இடமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், வெயிலே இல்லை, ஆனாலும் கூட சரியான உஷ்ணம். எப்போவுமே வேர்த்து கையெல்லாம் முகமெல்லாம் வேர்த்து வடியுது. அந்தளவுக்கு அதிகமாக வந்து உஷ்ணமாகவே தான் இருக்குது. வெயில் நான் வந்த பொழுதுலேருந்து குறைவாக தான் இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க சரியான உஷ்ணம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. மேயர் ராதாகிருஷ்ணன் விளையாட்டு அரங்கம், ஹாக்கி சம்மந்தப்பட்ட விளையாட்டுகள் இங்கே வந்து இடம்பெறுது. அதனுடைய இடம் அது ஒரு மைதானம் சொல்லி நினைக்கிறேன். சரி, இப்போ நான் போக வேண்டிய இடம் வந்து போலீஸ் ஸ்டேஷன். 1 கிலோமீட்டர் நடக்கும்னு சொன்னாங்க. இந்த 1 கிலோமீட்டரில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி. சரி, பாருங்கள், இன்னொரு ரோட்டோர கடை. எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க, வந்து உட்கார்ந்தே சாப்பிட்டுடுறாங்க. அவங்களுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு இடத்துல தங்கணும், நிற்கணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு ரொம்பவும் குறைவு. முற்று முழுதாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப்பில் சென்னை மக்கள் வந்து வாழ்கிறாங்க. சிட்டியில் ஓடக்கூடிய ஒரு ஆட்டோ. அண்ணா சாலைக்கு போகலாம். குழந்தைகள் நல்ல மருத்துவமனை, புரசைவாக்கம். பிள்ளைகளை அதாவது சாப்பிட்றவங்க கூட தொழில் செய்கிற இடத்துல அப்படியே உட்காந்து வந்து சாப்பிட்றாங்க. பிரத்யேகமாக இடம் வேணும், தண்ணி வேணும் அப்படிலாம் கிடையாது. இருக்கிறத வச்சு சாப்பிட்டு அவனுக்கு வேலைக்கு வந்து தயாராகிடுறாங்க. இது வந்து மிக முக்கியமான சில அவதானிப்புகள். சரி, ஒரு சந்திக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பேசியே 7 நிமிஷத்தில். அக்கா, இது என்ன ஜங்ஷன் இது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எவ்வளோ போகணும்? சரி, பார்ப்போம். இந்த சந்திரது எந்த பக்கம் போகணும்னு தெரியலை, கேட்டு பார்த்துட்டு போவோம். ஹெல்மெட் கையில் வச்சுருக்காரா? நான் ஹெல்மெட் போடலை. ஆனால் சென்னையில் இது வரைக்கும் நான் வந்ததுலேருந்து ஒரு இடத்துல கூட பிச்சைக்காரங்க யாரையுமே நான் பார்க்கல. ஏன்னா பிச்சைக்காரங்க பிச்சை எடுக்கிறதாலையோ இல்லைனா பிச்சை எடுத்தாலோ அது வந்து குற்றம், கைது செய்யப்படுவார்கள் என்பதாவது சொல்லப்படுது. ஏன்னா யாரும் பிச்சைக்காரர்களோ ஒருத்தரை கூட நான் காணல. இது ரொம்பவும் சந்தோஷமான விஷயம். எனவே இளைஞர்கள் நாங்கள் எவ்வளோ வேறுபட்டு இருக்குது இந்த தேசம். பிச்சைக்காரங்க இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட காசு கொடுங்கன்ட்டு கேட்டதில் சாப்பாடு வாங்கி கேட்குறாங்களே தவிர இங்கே யாருமே வந்து பிச்சை எடுத்து நான் இது என்னுடைய கண்ணால் வந்து காணல. 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்துட்டுருக்குறேன். வந்து உடுப்பு வந்து அயன் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து உடுப்பு நான் வந்து விளங்குதில்லை, துணி அயன் பண்ணும் அப்படின்னா தான் விளங்குது. படங்களெல்லாம் நாங்களும் பார்க்குறோம், வெளியில் தான் கொடுத்து அயன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் உண்மையான ஒரு ரியல் சிச்சுவேஷன் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ஆடையை அயன் பண்ணி கொண்டுமாக இருந்தால் வெளியில் ரோட்டோரத்தில் வந்து அந்த பெட்டி கடை போட்டு இல்லைன்னு சொன்னால் ஒரு தள்ளு வண்டி வச்சுருப்பாங்கள்ல, அதில் தான் வந்து அயன் பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது. அதை தேடி தான் வந்துட்டுருக்குறேன். இது வரைக்கும் தெரியலை. சரி, விசாரித்து பார்க்கலாம். சென்னை பெருநகர காவல் உதவி ஆணையாளர் அலுவலகம், அந்த இடத்துல ஒரு இடத்துல தான் இந்த இடம் இருக்குன்னு சொன்னாங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். பாருங்கள், பாடா 1.5 கிலோமீட்டர் நடந்து இந்த பாருங்கள் ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அண்ணாண்ட தான் கொடுத்து அயன் பண்ண போகிறேன். சரி வாங்க அண்ணா, உங்களை கடையை தேடி 1.5 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். இந்த இடத்துக்கு பேர் என்ன? சந்தோஷ் ஹாஸ்பிட்டல்.
சந்தோஷ் ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் நான் வந்து கடையை வந்து அண்ணனை கண்டுபிடிச்சிருக்கேன். 2 துணி அயன் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணவா? 2 துணி எவ்வளோண்ணே ஒரு துணிக்கு? வேட்டியும் சட்டம் ஒன்றும். சரி பண்ணிட்டான். இது இங்கே இந்தியாவில் வாங்கின சட்டை. அதில் ஒரு ஜிப்பா. இது வந்து இங்கே 610 ரூபா அதுக்கு வாங்கினேன். 610 ரூபானா கிட்டத்தட்ட அது 3 ரூபா 80 சாத்தாரா பெருக்கிறீங்கன்னு சொன்னால் இலங்கையில் எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி வரும். நல்ல தரமான குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்ரீவிகாஸ் அப்படின்ற ஒரு கடை இருக்குது, அங்கே தான் வந்து இது வாங்கினேன். அங்கே தான் இலங்கையில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து வாங்குவாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அது அந்த அளவுக்குலாம் ஒரு திறமை இல்லை சார். எத்தனை வருஷம் அந்த வேலை செய்கிறாரு இந்த கடையில்? இது செஞ்சு ஒரு 30 வருஷம். 30 வருஷமாக செய்கிறாரு. இது வந்து அந்த சவுக்கு மரத்தை எரித்து அதில் வர்ற கறியை போட்டு இது செய்கிறாங்க இல்லையா? இது வந்து அவங்களுக்குள்ள என்னன்றது தெரியாது. ஆனால் வேலை சுத்தமாக இருக்கும். நம்பிக்கை கஸ்டமர் நம்பிக்கை அவர் தேடி வராங்க. அப்படியா? எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தேடி வந்திருக்கு. 1.5 கிலோமீட்டர். இன்னும் இல்லை, பூந்தமல்லி இந்த மாதிரிலாம் கஸ்டமராக இருக்காங்க சார். ஒரு டாக்டர்ஸு நிறைய கஸ்டமர். அப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து அயன் பாக்ஸ் இருக்காதா? எல்லாமே ரோட்டில் கொடுத்து அயன் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு வந்து இவருக்கு வந்து காசுலாம் முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு வர கஸ்டமருக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா சுத்தமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது பார்க்குறாங்க. வேலை நீட்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், நம்ம தேடி வரணும். நம்ம ஒரு வாரம் அவங்க இஷ்டப்பட்டு கொடுக்குறது அப்படின்றது ஒரு சூழ்நிலை. அப்படின்னால அவர் ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டமாக லீவ் எடுப்பாரு. மீன் எடுத்து 2 நாள் லீவ் எடுத்து கிடையாது. கூட ஒருத்தர் இருக்காரு, அவர் ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவரால் 2 குடும்பம் குறைக்குது சார். அப்படிங்களா? ஆமாம் சார். ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் தேடி வருதுல்ல? என்ன ஏதோ கிடைக்கும் சார். கிடைக்கிறது சாதாரணமாக எவ்வளோ கிடைக்கும்? ஏதோ ஒரு 1000 ரூபா கிடைச்சா ஆளு 300 ரூபான்னு சொல்லுங்க. 1000 ரூபா தான். அதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்குன்னு தேடி? 1000 ரூபாய்க்கு தான் அழிச்சிங்களா? 1000 ரூபாய்க்கு 1000 ரூபா 1000 ரூபாய் 3 பேரை பங்கிட்டு போட்டுவாங்க. இது 3 பேர் அழிச்சிட்டாங்கண்ணா. ஆமாம், எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சார். அதெல்லாம் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வருமானம் வந்து 300-400 ரூபா கிடைக்கும். படிங்க, பிரிக்கணும், தேய்க்கணும், இதெல்லாம் நிறைய விஷயங்களா இருக்கு. ஒரு கஸ்டமர் ஆமாம்மா, இந்த பாருங்க, இந்த பட்டு புடவைலாம் அயன் பண்ணுறது கஷ்டமான விஷயம் தான் இல்லையா? சரிங்க பார்த்து பண்ணணும். அந்த பார்டர்லாம் கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக எல்லாம் அதுதான் நம்பிக்கை. இவர் வந்து வரது நம்பிக்கையான பேர். இவர் பேர் குரு. சரி சரி. எனவே அண்ணனுடைய கடை வந்து எங்கே இருக்குன்னா சந்தோஷ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் முதன்மை கல்வி அலுவலகம் இருக்குல்ல, சென்னை 8. கேஸ் என்ன ஸ்கூல் இருக்கு. மெயின் தாங்களா? ரைட். மெயில நிற்கிறாரு. சரி சரி, ஓகே ஓகே. சரி, இந்த பேசிக்கிட்டே எந்த உடுப்பே ரெடி பண்ணிட்டாரு பாருங்க. அந்த தேய்ச்சி அவர் உடம்பே போயிடுச்சு. சூடு தானே இல்லையா? ஆமாம் சார். அது இப்படி வைக்க நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எடுத்துக்கலாம்ல. சரி.